கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாக நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தர் நம் உள்ளத்தை பலப்படுத்துவார். நம் சரீரத்தை பலப்படுத்துவார். பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் குறைபடலாம். குறைவுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம். பலருடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது அவர்கள் அந்த குறைவுகளை நினைத்து கொண்டு அதை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள். என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்கிறது, எனக்கு பலவீனம் இருக்கிறது, எனக்கு சுகவீனம் இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்கிறது, என் வாழ்க்கையில் பண பற்றாக்குறை இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்கள் எனக்கு எதிராக இருக்கிறது. அந்த குறைவுகளை எண்ணி பார்த்து கொண்டே அதை குறித்து கலங்கி கொண்டிருப்பார்கள். பிலிப்பியர் 4:11, 12, 13 நாம் பார்க்கும்போது ஒரு அழகான சத்தியத்தை கர்த்தர் இந்த இடத்துல நம்ம வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம்மை பலப்படுத்தும் கிறிஸ்து எதில் நம்மை பலப்படுத்துகிறார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தாழ்ந்திருக்கும் போது மனரம்யமாக இருக்க, நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகிற போது அதன் மத்தியிலே மனரம்யமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படியாய் கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர். நமக்கு வாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும், நமக்கு தாழ்ந்திருக்கவும் தெரிய வேண்டும். எந்த விதத்திலும் எல்லாவற்றிலும் மனரம்யமாய், சந்தோஷமாய், மகிழ்ச்சியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் கர்த்தர் இந்த வேத பகுதியில் சொல்லுகிறார். குறைவுகள் வருகிற போது கலங்கி கொன்றாதபடிக்கு, மிகுதியான ஆசீர்வாதங்கள் வரும்போது நாம் அதிக மகிழ்ச்சியாயிராதபடிக்கு ஒரே நிலைமையில் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கும்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வெறுமைகள் வரும்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் நாம் காணப்பட வேண்டும். என் கர்த்தர் இந்த வெறுமையை நிறைவாய் மாற்றுவார். என் குறைவுகளை கர்த்தர் நிரம்பி வழியே செய்வார். அந்த நம்பிக்கை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அந்த நம்பிக்கை நமக்கு பலனை கொடுக்கும். அந்த பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் தாங்க, எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள நமக்கு பலன் உண்டு. நான் வாழ்ந்திருக்கும் போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் தாழ்ந்திருக்கும் போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் நிறைவாக இருக்கும் போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். நான் குறைவுபடும் போதும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகாதவர். அவர் என்னை பலப்படுத்துகிறவர். அவர் என்னை பலத்தினால் நிரப்புகிறவர். என் சரீரத்தை, என் ஆத்துமாவை, என் ஆவியை, என் உள்ளத்தை பலத்தினால் நிரப்புகிறவர். சந்தோஷம் என்னும் பலத்தினால். நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வரும்போது, பற்றாக்குறைகள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது நம் நாவுகள் பேச வேண்டிய வார்த்தை, என்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னோடு, குறைவை நிறைவாய் மாற்றும் கர்த்தர் என்னோடு. எந்த விதத்திலும் எல்லாவற்றிலும் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். நான் மன ரம்யமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன். என்னை கர்த்தர் கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையில் நான் சந்தோஷமாக இருப்பேன். என் கர்த்தர் என்னை விட்டு விலக மாட்டார். அந்த விசுவாசத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். கவலைப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. என்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ள, சகித்து கொள்ள, பொறுத்து கொள்ள எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தைரியத்தோடு செயல்படுவோம். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்களை பலப்படுத்துகிறவர். நீர் எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர். நாங்கள் வாழ்ந்திருக்கும் போதும், நாங்கள் தாழ்ந்திருக்கும் போதும், எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் மகிழ்ச்சியாய், சந்தோஷமாக இருக்க நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிறீர். அந்த விசுவாசம் எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. நானும் மீது வைத்த விசுவாசம், நானும் மீது வைக்கிற நம்பிக்கை எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவரே, நீர் என்னை பலப்படுத்துகிறவர். ஏனென்று சொன்னால், பலனாகிய கர்த்தர் எனக்குள்ளாய் இருக்கிறீர். என் பலனாகிய கர்த்தர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறீர். அதனால் நான் தோய்ந்து போவதில்லை, கலங்கி போவதில்லை. நீர் எனக்கு சகாயம் பண்ணுகிறவர், என்னை பலப்படுத்துகிறவர். என்னை கைவிடாத கர்த்தர் நீர். ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பா. என் குறைவுகள், என்னுடைய நிறைவுகள், என்னுடைய வெறுமைகளை உன் கரத்தில் கொடுக்கிறேன். எல்லா விதத்திலும் நான் மனரம்யமாய், சந்தோஷமாக இருக்க இன்னும் அதிகமாக நீ எனக்கு போதித்து என்னை நடத்துவீராக. இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளிலே என் குறைவுகள் மத்தியிலே நான் நிறைவாய் காணப்பட, என் குறைவுகளின் மத்தியிலே ஆண்டவரே நான் நிறைவுள்ளவனை போல நாம் மகிழ்ச்சியாக இருக்க நீர் கிருபை தருவீராக. என்னை அப்படியாய் நடத்துவீராக. என்னை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. குறைவில் வருகிறதா?
கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை கைவிட மாட்டார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை நடத்துவார். கர்த்தர் இந்த நாளிலும் கூட உங்களை கரம் பிடித்து நடத்துவாராக. ஆமென்.